இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி இந்த நாளின் தேவ வார்த்தையோடு சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவாகிய தேவன் குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ பலியாய், நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக இரத்தம் சிந்தும்படியாய் தன்னையே அர்ப்பணித்தார். ஆம், இந்த நாளிலே நமக்காக மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுப்போமா? பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கி இருக்கின்றார். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் உலகத்தில் உள்ள எல்லோருடைய பாவத்தையும் கிறிஸ்து இயேசு சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்து விட்டார். ஆம், நமக்காக அவர் இப்படி ஆனார். கிறிஸ்து உங்களுடைய மீறுதல்களையும் என்னுடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய குமாரனாகிய அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். தேவனே தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை தீர்த்தார் என்று வேதம் சொல்கின்றது. ஆம், நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழும்படியாய் அவர் பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்யும்படியாய் வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்வோமா? அவர் நமக்காக இப்படி பலியானதினாலே நீங்களும் நானும் அவருடைய குமாரர்களாகவும் குமார்த்திகளாகவும் அவர் அழைத்திருக்கின்றார். வேதம் சொல்கின்றது, உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கின்றது. அவர் நமக்காக அவர் பலியானார். தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, அவர் தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரைதரை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? அவர் நம்மை தன்னுடைய இரத்தத்தால் கழுவும்படியாகவும் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படியாகவும் அவரை போல நாம் வாழும்படியாகவும் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தீர் அப்பா. உலகத்தின் பாவங்களை அவர் மேல் சுமக்கும்படியாய் பலியாக அர்ப்பணித்திரே உமக்கு நன்றி. இந்த நாளிலே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. உங்களுடைய ரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்கப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரியாகிய கிறிஸ்துவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே யாரெல்லாம் அர்ப்பணித்தார்களோ ஒவ்வொருவரையும் உங்களுடைய குமாரராகவும் குமார்த்திகளாகவும் நீர் மாற்றினதற்காக நன்றி தகப்பனே. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.